ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவுகளோடு சரித்திரம் படைக்க போராடும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த மினி விளாக் தான். ஃப்ரைடேனாலே கண்டிப்பா வீட்ல சாம்பார் இருக்கும் இல்லையா? அன்னைக்குமே நான் மார்னிங் தான் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே கீரை தோசையை ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை இல்லாதனால பாலாக் வச்சு ரெடி பண்ணி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், ஜீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமா குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கீரை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு அரை தக்காளி புளிப்புக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜார்ல மாத்தி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கும். நான் முதல் நாள் நைட் தான் மாவு அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். மறுநாள் காலைல நல்லா புளிச்சு வந்திருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு கூட இந்த கீரை மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு மெயினா கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த மிக்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாவை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு சூடான தோசை டவால தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட கீரை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சாம்பாரோட சர்வ் பண்ணிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க.